வணக்கம். ராணி ஸ்வீட் சமையலில் இன்னைக்கு ராகி சாக்லேட் கேக் ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ராகி மாவில் பண்ணாலும் கேக் ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க. கேக் செய்ய தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். மிக்ஸி ஜாரில் இப்போ 2 முட்டை சேர்த்துக்கிறேன். அரை கப் ஆயில் சேர்த்துருக்கேன். இங்கே நாட்டு சக்கரை 1 கப் வச்சுருக்கேன். 1 கப் ராகி மாவு எடுத்துருக்கனால 1 கப் சேர்த்துருக்கேன். நம்ம ராகி மாவும் கொக்கோ பவுடரும் சேர்க்குறனால இனிப்பு அந்த அளவுக்கு இருக்காது கேக்கில். அதனால தான் நாட்டு சக்கரை 1 கப் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா அரை கப் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி நல்லா 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா அரைச்சிக்கிடணும். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் 3/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். அரை கப் பால், பால் சேர்த்து 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்து இது நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிடணும். இப்போ ஒரு பவுலில் 1 கப் ராகி மாவு சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸை இதில் அப்படியே முழுவதும் ஊற்றிக்கிடணும். ஃபுல்லாக ஊற்றிட்டு விஸ்க் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக கட் பண்ண நட்ஸு சேர்த்துருக்கேன். நட்ஸு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இதை கேக் ட்ரேயில் ஊற்றிக்கலாம். நான் கேக் ட்ரேயில் ஏற்கனவே ஆயிலும் மாவும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை முழுவதும் ஊற்றிக்கிறேன். நான் இந்த ராகி கேக்கு இட்லி பாத்திரத்தில் தான் பண்ண போகிறேன். ஒரு ஸ்டாண்டு வச்சு இட்லி பாத்திரத்தை ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கேக் ட்ரேயை இதுக்குள்ளே வச்சுக்கிறேன். மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சுருங்க. 35 நிமிஷம் சிம்மில் இருக்கணும். 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும். எனக்கு 35 நிமிஷத்துலே வெந்துட்டு பாருங்கள், ஸ்டிக்கில் ஒட்டாமல் வருது. இப்போ கேக்கு ட்ரேயை வெளியில் எடுத்துடலாம். கேக் நல்லா ஆறணும், அது வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. இப்போ நல்லா ஆறி இருக்கு. கேக்கை வெளியில் எடுத்துக்கிறேன். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி பார்க்குறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தியான கேக் ரெசிபி. இப்போ இதை கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.